ओम श्री कृष्णाय परमात्मने नमः। ज्ञानेन तु तदज्ञानं येषां नाशितमात्मनः तेषाम् आदित्यवज्ञानं प्रकाशयति तत्परम्. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இதற்கு முந்திய 15வது ஸ்லோகத்தில் உயிர்கள் அறியாமையால் மயங்கி கிடக்கின்றன என்று சொன்னார். இந்த ஸ்லோகத்தில் தூ ஆனால் அறியாமை அகன்றால் என்ன ஆகும், அறியாமை எப்படி அகலும் என்பதை கூறுகிறார். தூ ஆனால் ஏஷாம் எவர்களுடைய உள்ளத்தில் ஆத்மனக தது அஜ்ஞானம், ஆத்மனக தன்னை பற்றிய அந்த அறியாமை. உலகத்துல எத்தனையோ அது தெரியல இது தெரியல, சயின்ஸ் தெரியல, ஏஐ தெரியலன்னா சொல்றோம். அதெல்லாம் விஷயம் இல்லை. தன்னை பற்றிய அறியாமை, நான் என்பதற்கு உண்மையான பொருள் என்ன, நான் உண்மையில் யார் அப்படிங்கிற விஷயத்தை பற்றிய ஒரு அஜ்ஞானம் இருக்கிறது அல்லவா, அறியாமை. அந்த அறியாமை இருள் மாறி மூடி இருக்கிறதுனாலதான் வாழ்க்கையில நம்ம நமக்கு இத்தனை சிக்கல்கள், இத்தனை பிரச்சனைகள், இத்தனை மயக்கங்கள், இதெல்லாம் வரத்துக்கு காரணம் என்னன்னா நாம யாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியல. நான் யார் அப்படின்னு ரமண மகர்ஷி கேட்க சொன்னாருன்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்ப நான் யார் என்பதன் பொருள் எனக்கு உண்மையாக விளங்கி விடுவதுதான் ஆத்ம ஞானம். உலகத்துல எதை அறிந்தாலும் சரி, தன்னை பற்றி அறியவில்லை என்றால் அது மனித பிறவியுடைய சிறப்பாகாது. மனித பிறவி எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறா, நம்மை பற்றிய உண்மையை நாம் உள்ளவாறு புரிந்து கொள்ள வேண்டும். நான் என்ற சொல்லுக்கு பொருள் என்ன, இந்த உடம்பா, இந்த வெளியில பாக்குற இந்த உடம்பா, மனசா, புத்தியா, எதுதான் பிராணனா, இந்த நான் சொல்றேனே அது உண்மையிலே இந்த வரையறுக்கப்பட்ட விஷயமா, அல்லது எங்கும் நீக்கமர நிறைந்த பரம்பொருளா, உணர்வா? இத உண்மை நமக்கு புரிந்து விட்டால், நான் என்பதற்கு உண்மையான பொருள் மெய்ப்பொருள், பரம்பொருள், பிரம்ம சைத்தன்யம், உணர்வு என்பது புரிந்துவிட்டால் அதற்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, இது எல்லாம் மாயத் தோற்றங்கள் என்பது விளங்கும். இருப்பது ஒரே ஒரு மெய்ப்பொருள், இரண்டற்ற மெய்ப்பொருள் மட்டுமே. என் மீதுதான் இந்த உலகமே கற்பிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி நம்முடைய அறிவு, மெய் அறிவு என்ன செய்யும் அப்படின்னா, வாழ்க்கையை பற்றிய பார்வையே மாற்றிவிடும். ஒரு ஆச்சரியமான விஷயம். இந்த மெய்ப்பொருள் தத்துவத்தை பற்றிய அறிவு இருக்கு இல்லையா, மெய் அறிவு, அதுதான் ஞானமலது கதி கூடுமோ அப்படின்னு பாடினார் தாயுமானவர். ஆக நமக்கு எல்லாருக்குமே இந்த ஆத்ம ஞானம், தன்னை பற்றிய தெளிந்த மெய்யறிவு என்பது மிக மிக முக்கியம். அந்த அறிவால் மட்டும்தான் அறியாமை இருள் அகலும். அறியாமை எப்படி போகும், நம்மை பற்றிய அறியாமை எப்படி போகும்னா அறிவினால் தான் போகும். ஒருத்தருக்கு பசிக்கிறது அப்படின்னா அந்த பசி எப்படி நீங்கும்? நம்ம எவ்வளவு நேரம் பேசினாலும், உணவோட போட்டோலாம் அவருக்கு காமிச்சாலும், வீடியோ காமிச்சாலும், என்ன மேஜிக் பண்ணாலும் உணவை சாப்பிட்டாதான் பசி தீரும். அது மாதிரி அறிவு வந்தால்தான் அறியாமை நீங்கும். அப்ப நம்மை பற்றிய அறிவை பெறும் பொழுது அறியாமை இருள் அகல்கிறது. ஞானேன தது அஜ்ஞானம் நாசிதம். அறிவினால், மெய்யறிவினால் மெய்ப்பொருளை பற்றிய அந்த அறியாமையானது, ஆத்மனக தன்னை பற்றிய அந்த அறியாமையானது நாசித்தம் அழிக்கப்பட்டதோ, தேஷாம் அவர்களுக்கு என்ன ஆகுமா, ஆதித்யவத்து தத் ஞானம், ஆதித்யவத்ன சூரியனை போன்ற அந்த மெய்யறிவானது தத் பரம் பிரகாஷயதி, அந்த மெய்ப்பொருளை உணரச் செய்கிறது. மெய்யறிவினால் அவன் மெய்ப்பொருளை பற்றிய அறிவை பெறுகிறான். மெய்ப்பொருளை பற்றிய அறிவை மட்டுமல்ல, இந்த இடத்துல நான் யார் என்பது நமக்கு விளங்கிவிட்டால், சூரியன் எப்படி எல்லாவற்றையும் விளக்குகிறது, அது மாதிரி இந்த மெய்யறிவு வந்துவிட்டால், ஆத்ம ஞானம் வந்துவிட்டால், வாழ்க்கையை பற்றிய பல தன்மைகள் நமக்கு புரியும். வாழ்க்கைக்கு எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், எது உண்மை எது உண்மை இல்லை, ஏன் இவ்வளவு அலட்டிக்கிறோம், ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறோம். ஆதிசங்கரர் கேட்கிறார் இல்லையா, எங்கிருந்துப்பா வந்த, நீ யாரு, உங்க அம்மா யாரு, அப்பா யாரு, இது என்ன வாழ்க்கை அப்படின்லாம் அந்த தத்துவ கேள்விகள் இருக்கு இல்லையா, அதற்கெல்லாம் கூட விடை கிடைக்கும். வாழ்க்கையின் அத்தனை கேள்விகளுக்கும் இங்கு விடை கிடைக்கும். எங்கு? தன்னை பற்றிய தெளிந்த மெய்யறிவில். இது எவ்வளவு உயர்ந்த விஷயம். எதை பற்றியோ ஞானமெல்லாம் இருக்கு. இந்த ஆத்மாவை பற்றிய ஞானம், தன்னை பற்றிய தெளிந்த மெய்யறிவால் மட்டும்தான் உள்ளத்தில் தன்னை பற்றிய அறியாமை ஆகிய இருள் அகலும். அந்த இருள் அகன்று விட்டால், அந்த மெய்யறிவு தோன்றிவிட்டால், சூரியனை போல அது அந்த ஒளி, அது எக்ஸாம்பிளா சொல்றார். ஆதித்யவத்து தத் ஞானம் தத் பரம் பிரகாஷயத்தி, அந்த மெய்ப்பொருளை உணரும்படி செய்கிறது. மெய்ப்பொருளை எதுவும் உணர்விக்க முடியாது, ஒளிர்விக்க முடியாது. ஆனா அந்த மெய்ப்பொருள் தன்னில் தான் ஒளிர்கின்ற அந்த மெய்ப்பொருள் தான் நான் என்பது உணர்ந்து விட்டால், அதுக்கப்புறம் இந்த வாழ்க்கை, கடவுள், இதுல இருக்கிற உயிர்கள், நம்முடைய உறவுகள்,
இந்த உடம்பு, இந்த மனசு, இதை பற்றிய நம்முடைய பார்வை, ஏன்னா இது எல்லாம் இது அடிப்படையா கொண்டுதானே. யான் எனது என்னும் செருக்கு அறுப்பான் வானோர்க்கும் உயர்ந்த உலகம் புகும்னார் திருவள்ளுவர். இப்ப நான் இந்த உடம்பு, நான் இந்த மனசு, நான் இந்த இண்டிவிஜுவல் அப்படின்னு நினைக்கிறதுனால எவ்வளோ பெரிய பிரச்சனைகள்லாம் நம்ம அப்படியே தீர்க்க முடியாத பிரச்சனைகளை நினைத்து பயம் வருகிறது, கவலை வருகிறது, கடந்த காலத்தை நினைத்து சோகம். இந்த ஆத்ம ஞானத்தின் பயன் வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. தத்பரம் பிரகாஷயத்தினா இது வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, நமக்கு கவலை நீங்கும், பயம் நீங்கும், மோகம் அதாவது மயக்கம் அறவே நீங்கும், தெள்ளத் தெளிந்த அறிவு பார்வை உண்டாகும். அதனால நமக்கு என்ன சொல்றது, அதனால கிடைக்கிற ரிலீஃப், அதனால கிடைக்கின்ற அந்த ஒரு என்ன சொல்றது லீஷர், அது வார்த்தைகளால விவரிக்க முடியாது. ஆக அறிவு, மெய்யறிவினால் மட்டுமே இந்த அறியாமை இருள் அகலும் என்பது இந்த ஸ்லோகத்தில் தெளிவாக உபதேசிக்கப்பட்டது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஹரிஹி ஓம் தத்சத். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.